எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் ஒரு தப்பு பண்ணி போட்டேங்க ஐயா அப்படின்னா, என்னையா தம்பி தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா, போன வாரம் எல்லாம் நான் மார்க்கெட்டை இறக்கி விட்டேங்க ஐயா அப்படின்னு இந்த ஐசிசி பேங்க் ஷேர் சொல்லுது. ஆனா இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஏறின 84 பாயிண்ட்ல அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா ஐசிசி பேங்க் தனியால நின்று 42 பாயிண்ட் ஏற்றி விட்டுருக்கு. ஆக மொத்தம் போன வாரத்துல இறங்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இந்த வாரத்துல மேல் நோக்கி மார்க்கெட்டை ஏற்றி விட்டதுக்கு முதல் காரணம் ஐசிசி பேங்க் தான். ஸோ ஐசிசி பேங்க் இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. ஆனால் அவனுடைய வெயிட்டேஜின் பிரகாரம் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் 42 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய மொமெண்டம் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021. அந்த 2021 இருந்து அவனுடைய மொமெண்டம் எந்த இடத்துலையுமே பிரேக் அவுட் ஆகல. 2 days மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்ப 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். ஸோ இந்த முறையும் இந்த ஷேர் இந்த மொமெண்டம் உடைக்காம இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி திரும்ப 750 போயிடுமா, இல்ல 2 வருஷம் கழிச்சு இதனுடைய மொமெண்டம் உடையுமா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனா இருப்பாங்க பாவம். இது போன்ற சூழ்நிலைகள்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மறுபடியும் ஹை பக்கத்துல வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு தெய்வத்தின் அருளால 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வந்துட்டா முதல்ல குவான்டிட்டியை பாதியா குறைச்சிடணும். என்ன காரணம்னா, என்னைக்கு எந்த ஒரு ஷேர் நம்மளுக்கு பயம் ஏற்படுத்துதோ அந்த ஷேர் நம்ம வாங்கின ரேட் வந்துச்சுன்னா பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. இதுவே மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்கோம், நல்ல ஸ்ட்ராங் கம்பெனிஸ்ல பணம் போட்டு வச்சிருக்கோம், அதுல எல்லாம் பயமே இல்லை அப்படின்னா அப்ப அடுத்த முறை அங்கதான் நம்ம பணத்தை கொண்டே அதிகமா போடணும். இது மாதிரி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கம்பெனிகள்ல காஸ்ட் பிரைஸ் கொஞ்சம் குறைச்சிக்க தான் பார்க்கணும். நண்பர்களே, பழையபடி அந்த ஸ்ட்ராங்கான ஆளுகிட்ட நம்மளுடைய மார்க்கெட் சரண்டர் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய நிப்டி 50 இண்டெக்ஸ்ல எடுத்து பார்க்கும்பொழுது சில எஃப்எம்சிஜி கம்பெனிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏறி இருக்காங்க. என்ன காரணம்னா, மார்க்கெட் இறங்கும் பொழுது இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் என்னைக்கும் பெருசா அடி வாங்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த டிஃபென்சிவ் பங்குகள்ல பூந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஐடிசி இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு 3% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த சமயத்துல ரொம்பவுமே எதிர்பார்க்காத மாதிரி நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல டாப் லூசர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட் இந்த ரெண்டுமே தான் இன்னைக்கு ஒரு 3% பக்கம் இறங்கி இருக்கு நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல. இது ரொம்பவுமே மனசுக்கு வருத்தம் உண்டான செய்தி தான். இது என்ன பிரமாதம், இன்னொரு ஷேர் பிடிஎல்னு ஒரு ஷேர் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 14% இறங்கி இருக்கான். இந்த ஷேர் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மனசுல ஒரு மாதிரி கத்தி விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். சரி பார்க்கலாம், நீ எவ்வளவுதான் எங்களை கொடுமைப்படுத்துவ அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த ஷேர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும் பொழுது, இந்த இயர் டு டேட் அப்படின்ற பொழுது பார்க்கும் பொழுது 863 ரூபாயிலிருந்து மேல 1700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். சோ இப்ப சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். மறுபடியும் திரும்பி ஒரு 700 ரூபாய் ஏற போறானா, இல்ல மறுபடியும் ஒரு 700 ரூபாய் இறங்கி இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் ரேட்டுக்கு வர்றானா அப்படின்றது தெரியல. இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் ரேட்டுக்கு வரும்பொழுது பிரைஸ் ரொம்ப சீப்பா கிடைக்குது. நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போகுது 2 ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அவனு 2 பேர் தான் நல்லா செலுசெலுப்பா இருந்திருக்கானுங்க. 2 பேர் ஆல்மோஸ்ட் 8% மேல ஏறி இருக்காங்க. இந்த அலம்பிக் பார்மா, இதுவும் பார்மா குரூப் தான், 8% மேல ஏறி வந்திருக்கான். ஜூபிலியன்ட் பார்மாவா, இவனும் பார்மசூட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கம்பெனி தான், அவனும் இன்னைக்கு ஒரு 7.5% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல செலுசெலுப்பா இருந்தது யாரு அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். அதுலயும் முக்கியமா இந்த 2 பார்மா கம்பெனிஸும் நல்லா 7.5% மேல வந்திருக்கான். நண்பர்களே, இந்த மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோக்கு காம்படிஷன் ஆகும், டாடாவுடைய சஃபாரிக்கு காம்படிஷன் ஆகும். இந்த ஹூண்டாய் அல்கேசர் 2024 அப்படின்ற மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஆனா இந்த அல்கேசனுடைய ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்பொழுது இதனால மஹிந்திரா ஸ்கார்பியோவோ அல்லது டாடா சஃபாரியோவோ கிறங்கடிக்க முடியுமா, வீழ்த்த முடியுமானா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டா தான் தெரியுது. இந்த மஹிந்திரா அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 71 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு கடந்த 3-4 மாசமாகவே பிளாட்டா இருக்கான். ஏன்னா ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமார் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான். அதே மாதிரி டாடா மோட்டருமே இந்த ஒரு வருஷத்துல எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு அருமையான லாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனும் ஒரு 6 மாசமாக பெருசா மூவ்மெண்ட் இல்ல. சோ அப்ப ஷேர் மார்க்கெட்ல ஆட்டோ செக்டருக்கு கடந்த 3-4 மாசமா பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த சமயத்துல இப்படி ஒரு காம்படிஷன் அப்படின்றது வந்திருக்கிறது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்குது. அந்த வகையில பார்க்கும்பொழுது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, மஹிந்திரான்னு பார்த்தோம்னா அது பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டர் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா இம்பாக்ட் இல்ல, வெறும் 8 ரூபாய் தான் இறங்கி இருக்கு. ஆக மொத்தம் ஹூண்டாய் அல்கேசர் அப்படின்ற மாடலுடைய போட்டி இந்த மஹிந்திரா டாடா சஃபாரி ரெண்டுக்கும் பெருசா போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிச்சு.
நண்பர்களே, வரிசையா பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சிம்போனி அப்படின்ற ஷேர் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அது கிடைச்சிருக்கலாம். அதனுடைய பணம் வந்துருது பேங்க்குக்கு. ஏஏ சமீபத்தில் வந்துருச்சு. டிடிகே, பிரஸ்டீஜ், தனுக்கன் எல்லாம் வந்துருச்சு. இந்த சீரா வந்து கிடைச்சவங்களுக்கு மட்டும் வந்திருக்கும், கிடைக்காதவங்களுக்கு ஷேரை திருப்பி கொடுத்துட்டானுங்க. இன்னிலிருந்து சீரா என்னுடைய எதிரி அப்படின்ற மாதிரி அதுல லம்ப ஒரு 3000 ரூபாய் கிடைக்க வேண்டியது இருந்தது. அது விட்டு போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டான். இந்த சமயத்தில் இந்த கேடிடிஎல், சுப்ரஜித், டெக்னோகிராஃப்ட், மயூர் யூனிக்லாம் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அதனுடைய ரிசல்ட் வரல. இப்போ ஓப்பனா இருக்கக்கூடிய பைபேக்ஸ் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தி ட்ரெக்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஷேர்லாம் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணா மேபி இதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த சீரா, ஏஏ, சிம்போனி மாதிரியான பெனிஃபிட்ல எந்த ஸ்டாக்குமே இது வரைக்கும் பைபேக்ல தரல. இந்த சமயத்துல வந்து இப்போதைக்கு எந்தெந்த ஐபிஓஸ் ஓப்பனா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட ஐபிஓஸ் ஓப்பனா இருக்கு. அதுல இந்த பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ தான் இருக்கிறதுலே சொல்லிக் கொள்ளும்படியா இருக்கு. ஸ்ரீ திருப்பதி அக்ரோ அப்படின்ற ஐபிஓ வந்து அதனுடைய க்ளோசிங் டேட் இன்னைக்கு நினைக்கிறேன். எஸ், இன்னையோட அதனுடைய க்ளோசிங் டேட் முடிஞ்சிருச்சு. இதை தவிர்த்து மற்றது எல்லாமே ரொம்ப சுமாரா இருக்கு. அதனால மற்ற 2 நாட்கள் இன்னுமே எப்படி போகுது இந்த டோலிங் டயர்ஸ் கிராஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டைமிங் ரொம்ப தப்பா போச்சு. ஏன்னா பஜாஜ் ஹவுசிங் அப்படின்ற ஒரு ஐபிஓ நல்லா லீடிங்ல இருக்கும் பொழுது குறுக்கால ஓடி வந்து அண்ணே நானும் ஒரு ஐபிஓக்கு வரேன் அப்படின்னு வந்து அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் முதலீட்டாளர்களுடைய பார்வையில ஏதோ ஒரு நல்ல ஐபிஓ அப்படின்றது இருக்கு. முதல்ல அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ளை பண்றதுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த காலா பிரசிஷன் ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. அதனுடைய லிஸ்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது ஏன்டா எப்ப பாரு எருமச்சாணி மூஞ்சில அப்பன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவார். அதே மாதிரிதான் சில ஷேர்கள் கீழே இறங்கி அப்படியே படுத்துறான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹைக்கல் அப்படின்ற ஷேர் 700 ரூபாய் வரைக்கும் போன ஷேர் கீழே வந்து இப்ப 350 ரூபாய் ரேஞ்சில் அப்படியே படுத்து கிடக்குறான். இந்த சமயத்துல இன்னொரு ஷேரை நம்ம உதாரணத்துக்கு பாக்குறோம், பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஹைக்கல் ஷேர் மேல இருந்து கீழே இறங்கினானோ அதே மாதிரி இவனு வந்து 80 ரூபாய் ரேஞ்சில இருந்து கீழே போய் படுத்துட்டான் நீட்டி 10 ரூபாய் ரேஞ்சில. அதுக்கப்புறம் இப்ப 2023ல பிக்கப் ஆக ஆரம்பிச்சு 10 ரூபாயில இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் 60 ரூபாய் அவனுடைய பழைய ரேட் அப்படின்றது வந்து சேர்ந்திருக்கான். அப்ப இந்த ஹைக்கல் அப்படின்ற ஷேருக்கு பட்டேல் இன்ஜினியருக்கு என்ன கிடைச்சதோ அதே மாதிரி இந்த ஹைக்கல் ஷேருக்கு கிடைச்சி இந்த ஹைக்கல் ஷேரை அவனுடைய பழைய ரேட் 700 ரூபாய் வருவானா, பணத்தை இங்கிருந்து டபுள் பண்ணி விடுவானா, கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை கொடுப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போனோம்னு வச்சுங்களேன். இந்த பட்டேல் இன்ஜினியரிங்கும் இந்த ஹைக்கலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செக்டர்லயே அடி வாங்கிருச்சு. செக்டர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சோலார் எனர்ஜில இருக்கு, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, அல்லது டிஃபென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட்லயே கடந்த 2-3 வருஷத்துல மேல் நோக்கி ஏத்தி வந்துட்டு இருந்தாங்க. சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பட்டேல் இன்ஜினியரிங் அந்த செக்டரை பேஸ் பண்ணி ஏத்துனதுலயே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த ஹைக்கல் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர் ரிலேட்டடா தான் இருக்கு. சோ ஃபார்மர் ரிலேட்டட் பங்குகளும் கடந்த 2 வருஷத்துல மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான், கிராஜுவலா பொறுமையா ஏறி வந்திருக்கான். சோ செக்டர் வைஸ் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் இந்த பட்டேல் இன்ஜினியரிங் தான் அதிகமான பாயிண்ட் அப்படின்றது கிடைக்கும். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து இவன் ஏதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth காமிச்சிருக்கானா? ஒரு 72 கோடியில ஆரம்பிச்சு இப்ப 300 கோடியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான் இந்த பட்டேல் இன்ஜினியரிங். ஆனா இந்த ஹைக்கல் நம்ம இப்ப போய் எடுத்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இந்த மாதிரி வளரும் நோக்கத்துல இருந்ததுன்னா அவனும் தன்னுடைய பழைய ரேட்டை வந்து பிடிப்பான். அப்படி போய் நம்ம பார்க்கும்போது அங்கதான் இது ஒரு கும்பா அப்படின்றது பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா கடந்த 3 வருஷமா பார்க்கும்போது அவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கு, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது வரல. சரி, கடைசிக்கு பெரிய ஆளுகளாவது யாராவது பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு அதுல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா ஹோல்டிங் பர்சன்டேஜ் இல்ல டிஐஎஸ் இது. ஆனா இப்ப டிஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஹைக்கல்ல. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா இருக்கு. சோ இந்த ஹைக்கல் வந்து பட்டேல் இன்ஜினியரிங் மாதிரி பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் இல்ல, ரொம்ப சுமாரான பாசிட்டிவ் பாயிண்டா தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டே இவன் 370 ரூபாயில இருந்து 750 ரூபாய் வந்து சரித்திரம் படிப்பானா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏதாவது துன்பம் வரும் வேலையில மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க வாழ்க்கையில. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் கீழே இறங்கி நம்மளுக்கு துன்பத்தை தரும்பொழுது கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவான். அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல எவனாவது பணம் போட்டானா அவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்க வேண்டியதான். அந்த வகையில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் பிரைஸ், இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் எப்பவுமே கீழே இறங்கும் போது சரி கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே ஒரு 2-3 வருஷத்தை ஓட்டி விட்டானு. இந்த 2023ல இருந்து பார்த்தோம்னா கூட 2 days மூவிங் ஆவரேஜ் எப்பெல்லாம் கீழே வருதோ அப்பெல்லாம் இவனை காப்பாத்தி விட்டு கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஷேர் மறுபடியும் இது ஒரு தொடர்கதை அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணியிருக்கான். அப்போ இங்கிருந்து மறுபடியும் 3600 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நண்பர்களே, இறங்கி கிடக்கக்கூடிய இன்னொரு 2 ஷேர்களை பார்க்குறோம். அதில் முதல் ஷேர் வந்து இந்த தெர்மேக்ஸ் தான்.
இந்த தெர்மேக்ஸ் வந்து ரொம்பவுமே அண்டர் பர்ஃபார்மிங்கா இருந்தது. பெருசா ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு 2-3 வருஷமா ஏறவே இல்லை. அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, 2500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்ச அவனுடைய ரேலி இந்த 2024 சமயத்துல பணத்தை வந்து வெறும் 6 மாசத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விட்டான். அப்படி டபுள் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கு. இங்க மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அவனுடைய பழைய ரேட் 5600 ரூபாய் வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஷேர் வச்சிருக்கவங்க கிட்ட வந்திருக்கு. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே ஒரு ஃபோக்கஸ்ட் இருக்கக்கூடிய செக்டர்ல இருக்கு. இவனும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கான். அதே சமயம் இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் பக்கத்துல வந்திருக்கு. மறுபடியும் ஒரு ஷேருக்கு ஒரு 300 ரூபாய் வீதம் மேலே ஏறி 1500 ரூபாய் தொடுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த அலுவாலியா அப்படின்ற ஷேர்ல வந்திருக்கு. அட பாவி மனுஷா, அப்ப நீ சப்போர்ட் எடுக்க மாட்ட, கீழே இறங்கி எங்களுடைய பணத்தை கும்பாதான பாடியோட போற அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த கனரா பேங்க் அப்படின்ற ஷேர்ல பணத்தை போட்டு வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைனா, சரி இந்த ஷேர் இறங்கினது இறங்கி போச்சு, ஆனா 2024 இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவன் குறிப்பிட்ட இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்ப இந்த முறை சப்போர்ட் எடுத்து ஒரு 115 ரூபா அல்லது ஒரு 125 ரூபா போவான் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் நிறைய பேர் போந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடான்னா அவன் சப்போர்ட் எடுக்காம அப்படியே விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப இவன் ஷார்ப் சப்போர்ட் எடுக்கல, இன்னும் 4-5 நாள் என்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கனரா பேங்க். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், இன்னும் 2-3 நாள் கழிச்சு இவனை மறுபடியும் எடுத்து பார்க்கணும், சப்போர்ட் எடுத்தானா இல்லையா அப்படின்ட்டு. நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த 2 ஷேருக்கும் இதுதான் வேலை. அவனுக்கு வேலையே என்னன்னா மேல் நோக்கி ஏறுறதும் கீழே இறங்குறதும் தான். இந்த சியன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம இப்ப பேசுறது எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ள 1600 ரூபாயில இருந்து மேல 1900 ரூபாய் வரைக்கும் வந்தவன் மறுபடியும் 1600 வந்துட்டான் 2வது தடவை. அப்புறம் மறுபடியும் 1600 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். இப்போதைக்கு கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கான். சீக்கிரம் ஒரு 1600 ரூபாய் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிரின்ஸ் பைப் ஃபட்டிங்ஸ் அதே மாதிரி தான், சிஎன்ட் கம்பெனி மாதிரியே தான். இவனும் இந்த 2024 என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சப்போர்ட்டுக்குள்ள வந்து உளுந்ததுக்கு அப்புறம் மேல் நோக்கி ஏறித்தான் வந்திருக்கான். இப்ப மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கிட்டே வந்து உளுந்துட்டான். அப்ப இவன் மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுத்து 546 ரேஞ்சில இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது இவன் ஒரு 700 ரூபாய் வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேர் வச்சிருக்கவங்க கிட்ட வந்திருக்கு. சோ இவனுக்கு பண்ற வேலையெல்லாம் அடுத்த கட்டம் என்ன அவனை பார்த்து கேட்டோம்னா கீழ இருந்து மேல போயிடறான். சரி மேல வந்துட்டே உன்னுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, எங்களுடைய அடுத்த கட்டம் இறக்கம் தானுங்கன்னு இறங்கிடுறான். அப்புறம் மறுபடியும் இறக்கத்துல இருந்து ஏறான். இப்படியே ஒரு அருமையான பேட்டர்ன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த முறையும் இந்த சிஎன்ட் ஆகட்டும் பிரின்ஸ் பைப் ஆகட்டும் கீழே வந்துட்டு அங்க சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.